நண்பர்களே, இன்றைய தலைப்பு துளசி அம்மா. நண்பர்களே, இந்த புனித மூலிகையான துளசி இந்தியாவில் வெறும் ஒரு செடி அல்ல, அம்மா போல வழிபடப்படும் ஒரு தெய்வீக சக்தியாக கருதப்படுகிறது. நண்பர்களே, துளசி அம்மாவைச் சுற்றி ஒரு ஆழமான இரகசியம் உள்ளது. அந்த இரகசியத்தை இந்த வீடியோவின் இறுதியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு முன் தொடங்கலாம். இந்தியாவில் துளசி ஒரு மருத்துவ மூலிகை மட்டுமல்ல, துளசியம்மா என மரியாதையுடன் போற்றப்படுகிறாள். ஆயுர்வேதம், புராணங்கள் மற்றும் வேத நூல்களில் துளசி உயிரளிப்பவள், நோய்களை அழிப்பவள், சாத்வீக சக்தியை வழங்குபவள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. துளசி சுற்றுப்புற சூழலை தூய்மைப்படுத்துகிறது, மனதை அமைதியாக்குகிறது மற்றும் உடலின் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. அதனால்தான் எங்கள் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் துளசியை வளர்க்க மக்களை ஊக்குவித்தார்கள். இது காலப்போக்கில் இந்தியாவின் ஒரு புனித மரபாக மாறியது. துளசி புனித வனங்களில் பிறந்தவள். எங்கே துளசி செடி இருக்கிறதோ அங்கே யமலோகத்தின் தாக்கம் இருக்காது. அங்கே மரணத்தின் தூதர்கள் வரமாட்டார்கள். விஷ்ணுவின் தூதர்கள் அங்கே வசிப்பார்கள். ரிஷிகள் மற்றும் முனிவர்களின் நம்பிக்கை, சரகர், சுஷ்ருதர், தன்வந்திரி போன்ற மகா ஆயுர்வேத அறிஞர்கள் துளசியை இப்படி புகழ்ந்துள்ளனர். பிராணவாயுவை, உயிர் சக்தியை தூய்மைப்படுத்துபவள், மனம் மற்றும் புத்தியை நிலைநிறுத்துபவள், சாத்வீகமான வாழ்க்கையை வளர்க்கும் சக்தி கொண்டவள். இப்போது நண்பர்களே, அந்த இரகசியத்தை பற்றி பேசலாம். ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி நாளிலும் துளசி அம்மாவை தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று நம்பப்படுகிறது. இந்த நம்பிக்கையின் பின்னணி காரணம் எங்கள் அடுத்த ஷார்ட்ஸ்